உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வருதா? அது வெறும் கேஸ் தான் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சில நேரங்களில் இதே வயிறு வலி சீரியஸான ப்ராப்ளம்க்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலிக்கிறது நார்மலா இல்லை அது எமர்ஜென்சியான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐம் டாக்டர் ராகவி சந்தோஷ், குழந்தை நல மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், சென்னை. குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் எந்த பாகத்தில் வயிறு வலி இருக்குன்னு பார்க்கணும். சில குழந்தைங்க வயிறு முழுசாவே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஒரு பாகத்தில் மட்டும்தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வயிறு முழுசாக வலிக்குதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கும். நம்பர் 1 வந்து அவங்க சாப்பிட்ற ஆகாரம் சரியாக செரிமானம் ஆகலைன்னா வயிறு வலிக்கும். 2வது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், வயிறு ஃபுல்லாகவே வலிக்கும். 3வது நம்ம சம்மர் டைமில் வர காமன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒரு இடத்துல மட்டும்தான் வலி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல இருக்க ஆர்கனில் எதுவும் பிரச்சனையான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா யூரின் பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை தொப்புள் சுற்றி வலிக்குது, அப்படி இல்லைன்னா ரைட் சைட் கிராயின் இடத்துல வந்து வலி இருக்குன்னு சொல்கிறாங்க, சுத்தமாக நகர முடியாமல் சோர்ந்து படுத்துக்கிறாங்க, நடக்க முடியல, ஃபீவரோடு சேர்ந்து வருது, வாமிட்டிங்கோடு இருக்குன்னா கண்டிப்பாக அப்பெண்டிசைட்டிஸ் இல்லைன்னா நெறிக்கட்டி வீக்கத்தை ரூல் அவுட் பண்ணணும். அதே மாதிரி மேல் வயிறில் வலி இருக்குது, கண்ணு மஞ்சளாக இருக்குது, கொஞ்ச நாளாக சரியாக சாப்பிட்றது இல்லை, வெயிட்டும் குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கல்லீரலில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருந்தாலும் அவங்களோட ஸ்லீப்போ இல்லை டெய்லி ரொட்டீனோ எதுவுமே பெருசாக அஃபெக்ட் ஆகாது. கொஞ்சம் நேரம் வயிறு வலி இருந்துட்டு தானாக சரியாயிடும். சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி அடிக்கடி வர்றது இல்லாமல் சில வார்னிங் சைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கடி வயிறு வலியோடு சேர்ந்து ஃபீவர் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, வயிறு உப்பசமான மாதிரி இருக்குது, வயிறு கல் மாதிரி இருக்குது, பாப்பா கொஞ்ச நாளாக வெயிட்டு குறைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க மோஷனில் இல்லை வாமிட்லலாம் பிளட் இருக்குன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும். இதை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, எல்லா பெயினுமே சாதாரண பெயின்னு இக்னோர் பண்ணாதீங்க. அப்சர்வ் த பேட்டர்ன். இந்த பெயின் வந்து எந்த விஷயம் பண்ணால் அதிகமாகுதுன்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கொடுங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், டோன்ட் செல்ஃப் மெடிக்கேட். இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலியோடு சேர்ந்து வர அசோசியேட்டட் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஃபீவரு, வாமிட்டிங்கோடு இருக்குது, பாப்பா கொஞ்சம் சிக்காக இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக பேசிக் பிளட் டெஸ்ட், இன்ஃபெக்ஷன் மார்க்கர்ஸ் பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அல்ட்ராசவுண்ட் அப்டமன் டெஃபினட்டிவாக இல்லைன்னா கண்டிப்பாக சிடி அப்டமன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, அது தேவைன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் வயிறு வலி சொல்லிட்டுருக்கான்னா தெர் இஸ் அ டேர்ம் கால் ஃபங்க்ஷனல் பெயின். அதாவது குழந்தை எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, ஆங்ஷியஸாக இருக்காங்க, இல்லை புது இடத்துக்கு மாறுறாங்க, புது என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நார்மல் டைஜஸ்டிவ் ப்ராசஸே அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அடிக்கடி சிவியர் பெயினாக அது வெளிப்படும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் பிரெயின் ஆக்சஸ் கொஞ்சம் டிஸ்ரெகுலேட் ஆகுது. இந்த பெயின் கொஞ்சம் சிவியராக இருந்தால் கூட செல்ஃப் ரிசால்விங் தான், ஸ்பான்டேனியஸாகவே ரிசால்வ் ஆகிடும். இதை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வர்றதோட நம்ம சொன்ன ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருந்ததுன்னா டூ கன்சல்ட் த பீடியாட்ரிஷியன் இமிடியட்லி.